எல்லாம் தண்ணி இல்லைன்னு ஓடுறாங்க. இவனுக்கு என்னன்னா 100 மடங்கு. எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இவனுக்கு 100 மடங்கு பலன். எல்லாம் பஞ்சம், ஊர்லேயே தானியம் கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, விளைச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை. இவனுடைய நிலத்தில் 100 மடங்கு விளையிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நிலத்தில் நிச்சயமாக எல்லாம் விளையும். அதான் வேத வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காஞ்சி உலர்ந்து போகிறதுக்காக இல்லை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நாம் இல்லையா? செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் நாம் இருக்கிறோம். அப்ப பாருங்க, 100 மடங்கு அவன் பலன் அடைந்தானா. இப்ப பாருங்க 13ஆம் வசனம். அவங்க அப்பா மாதிரியே தான் இவன் சரித்தனமும். பஞ்சம் நடந்துகிட்டு இருக்குது. இவனுக்கு என்னாச்சு பாருங்க 13. அவன் ஐஸ்வர்யவானாகி. பஞ்சம் வந்ததுன்னா ஆபிரகாமின் மக்கள் இருந்ததை விட இப்ப அதிகமான ஐஸ்வர்யவான ஆக போறாங்கன்னு அர்த்தம். ஹலோ, அப்ப ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். கஷ்டம் வரும்போது, ஹலோ, கஷ்டம் வரும்போது ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட் போறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு யோசிக்கணும். கஷ்டம் வரும்போது அற்புதங்களுக்கு ஒரு நேரம் உண்டாகிவிட்டது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் பெரிய அற்புதம். இன்னல்கள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள் உண்டாகும் போது, கஷ்டங்கள், நெருக்கடிகள் உண்டாகும் போது ஒன்னு யோசிக்கணும். நெருக்கடி உண்டாயிருக்கு, பஞ்சம் உண்டாயிருக்குது, கஷ்டம் உண்டாயிருக்குது. ஆனால் நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும்படி கிறிஸ்து எனக்காக சாபமாகி சிலுவையிலே மரணம் அடைந்தார். சிலுவையில் அவர் தொங்கினார் என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு. எதுக்கு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும்படி. ஆசீர்வாதம் என்னுடையது, சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆகவே அந்த ஆசீர்வாதம் இந்த பஞ்சத்தின் மத்தியிலே, இந்த குறைவின் மத்தியிலே, இடுக்கன் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே வேலை செய்கிறது. என்னை இது கீழே இழுக்காது, என்னை இது மேலே கொண்டு போய் விடும். பஞ்சம் என்னை தீர்க்காது, நான் பஞ்சத்தை தீர்த்து மேலே வருவேன். இருக்கீங்களா? அப்ப பஞ்சம் வந்த உடனே பயந்து ஓடக்கூடாது. பஞ்சம் வந்த உடனே அலறக்கூடாது. பஞ்சம் வந்த உடனே காது கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பாக கேட்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, எப்படி இதை டீல் பண்ண சொல்றாரு கர்த்தர், இந்த பஞ்சத்தை எப்படி மேற்கொள்ள ஐடியா வச்சிருக்கிறார். அவர் ஏதோ ஐடியா வச்சிருக்கிறார். ஊர்ல பஞ்சம்னா அவருக்கு தெரியும். நீங்க வந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, உபவாச கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் அதெல்லாம். நம்ம என்ன பண்றோம், கூட்டம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கிறோம். நேரம் பார்த்து கொஞ்சம் அமைதியில் இருந்து கேட்கணும் அவர் என்ன சொல்றாருன்னு. அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன செய்ய சொல்றாரு. நான் அதை செய்யறேனா? செய்தால் அந்த ஒரு வார்த்தை எனக்கு உண்டானால், ஆவியானவர் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் வைக்கப்படுமானால் எல்லா பஞ்சமும் ஒன்றுமில்லாமல் போகும். அதுதான் எங்க ஆட்சி.